எஸ்ஐஆர் அறிவிப்பில் வட மாநில தொழிலாளர்கள் குறித்து 3 சதிகள் இருக்கு. இதை புதிய தலைமுறையில் நடந்த வட்டமேசை விவாதத்தில் அதிமுக தரப்பில் வந்த பேச்சாளர் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார். இதை திமுக தரப்பில் பேசிய சூர்யா கிருஷ்ணமூர்த்தி எவ்வளவு தெளிவா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் அப்படிங்கறத இந்த காணொளி மூலமா நீங்க பார்க்கலாம். இந்த காணொளி தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. பாருங்க. ஏன் இந்த சாருன்னு அவங்க கேக்குறாங்க. அப்ப சாரை கண்டாலே அவங்களுக்கு அலர்ஜியா இருக்கா இல்லையா? சாரை கண்டா அலர்ஜியா இருக்கா? இன்னைக்கு சாரு தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது சார். தேர்தலையே சார் தான் முடிவு பண்ண போகுது. பீகார் தேர்தலையும் சார் தான் முடிவு பண்ணுச்சு. திமுகவுடைய தோல்விக்கும் சார் தான் முடிவு பண்ண போகுது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பத்தி பேசுகிற போது அவங்க எஸ்ஐஆர் சொல்றாங்க. இங்கேயும் சொன்னாங்க பீகார்ல எஸ்ஐஆர் தான் மாத்திருச்சுன்னு ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க. திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அதை கன்ஃபஸ் பண்றாரு. பீகார்ல வந்து எஸ்ஐஆர் தான் வெற்றியை தீர்மானிச்சிச்சு அப்படின்ட்டு ஒரு பொது வெளியில பிரஸ்ல கன்ஃபஸ் பண்றாரு. ஏன் எஸ்ஐஆர்ல எங்களுக்கு ஒரு அச்சம் வருது அப்படின்னா, முதல் விஷயம், இது வந்து தேர்தல் ஆணையர் வெளியிட்ட அறிவிப்பாணை, அதனுடைய நகல். இந்த அறிவிப்பாணையில 3 இடத்துல வடமாநில தொழிலாளர்களை தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்ப்பது குறித்து இந்த ஆணை பேசுது. ஒன்னு, வெளிமாநிலங்களில் இருந்து புலம்பெயர் தொழிலாளர்களாக வந்திருப்பவர்கள் என்ன ஃபார்மை கொடுத்து தன்னை தமிழ்நாட்டில் அல்லது எஸ்ஐஆர் நடக்கக்கூடிய வாக்காளரா பதிவு பண்ணிக்கிறதுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸை எதுக்குங்கிற கேள்விக்கு அவங்க ஒரு பதில் சொல்றாங்க. 20 ஆண்டுகளாக புலம்பெயர் தொழிலாளர்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டதனால அந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்து அதை சீர்படுத்துறோம். இது 2. மூணாவது தான் முக்கியமானது. இன்னைக்கு அநேகமா நம்ம இந்த டெலிகாஸ்ட் ஆகும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களிலும் அந்த ஃபார்ம் பெரும்பகுதி வந்து சேர்ந்திருக்கும். அந்த ஆவணத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா அதுல 13வது பாயிண்ட் இருக்கு. அந்த 13வது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, பீகார்ல நடந்த எஸ்ஐஆரை நீங்கள் தமிழ்நாட்டில் வாக்காளராக சேர்வதற்கு ஒரு ஆவணமாக கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர் வெற்றியை இவர்களால் சகித்துக் கொள்ள முடியாமல், பிஜேபியால் பொறுத்துக் கொள்ள முடியாமல், தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய வாக்குகளை பெற்று அதிமுக கூட்டணியால் ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்காக வடமாநில தொழிலாளர்களுடைய வாக்குகளை சேர்த்து சதி செய்ய முயற்சிக்கிறாங்க. கேள்வி ஏன் இந்த சந்தேகம் வலுப்படுதுன்னா, 2 இடத்துல வலுப்படுது. ஒன்னு, திண்டுக்கல் சீனிவாசன் அவருடைய பேச்சு, இன்னொன்னு அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் இடத்துல பேசுறாரு. வடமாநில தொழிலாளர்களை சேர்க்க கூடாதுன்னு சொல்லுவீங்களா ரவி? நினைக்கிறேன் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் வடமாநில தொழிலாளர்களை சேர்க்க கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கிறார். தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய வாக்குகளை சிதைத்து விட்டு வடமாநில தொழிலாளர்களை வைத்து வெற்றி பெறலாம் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். அது நிறைவேறாது. வடமாநில தொழிலாளர்களை இங்கு பட்டியலில் சேர்க்கிறத அதிமுக ஆதரிக்குது, அப்படிதானே சார்? அரசியலமைப்பு சட்டம் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் தொழிலை தொடங்கலாம். அரசியலமைப்பு சட்டம் நான் டெல்லிக்கு போறேன். தொடங்குறேன். இல்ல பாயிண்ட் ஸ்ட்ரைட்டா தனியார் கிட்ட நீங்க கேட்டீங்கல்ல, நான் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் பேசுவேன். அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் பேசுறீங்க. அரசியலமைப்பு சட்டம் எந்த ஒரு மாநிலத்திலும் சுதந்திரமாக போய் அங்க தொழிலை தொடங்கலாம், அங்க தங்கலாம்னு கொடுத்திருக்கா இல்லையா? அதன் அடிப்படையில தான் இது நடக்கும்.